ஐபிஎஸ் அருண் அவர்கள வந்து ஜி.ஆர். சாமிநாதன் அவங்க 2 மணி நேரம் காக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒண்ணு வந்திருந்தது. நீதிமன்றத்துல ஆமா என்ன நடந்தது சார்? சார். ஒண்ணும் இல்ல சார். இவங்க காக்க வச்சது வந்து அவர் செஞ்ச வினையோடைய மறுபயன். ஓகே. ஏற்கனவே ஒரு குண்டாஸ் கேஸ்ல ஒரு சம்மன் கொடுக்க போறாங்க. ம். அந்த சம்மன் கொடுக்க வர்ற அந்த அமீனாவை அவருடைய கிளர்க், அதாவது கோர்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு சம்மனை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் கிளர்க் இருக்காரு கமிஷன் ஆபீஸ்ல. ஓகே. கோர்ட்ல இருந்து அருண் அவங்களுக்கு சம்மன் கொடுக்க போறாங்க. சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு குண்டாஸ்ல ஒருத்தர் போடுறாரு, ஒரு ரியல் எஸ்டேட் ஓகே. ம். அத பத்தியே அவர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. அந்த சேலஞ்சுக்கு இவங்க போலீஸ்ல ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்மன் கொடுக்க போறாங்க. அந்த சம்மன் கொடுக்க வந்தவரை காக்க வச்சாங்க கமிஷன் ஓகே. ஆபீஸ்ல. அப்படி பண்ண வைக்க கூடாதுங்களா? ரூல்ஸ் படி. சார் கோர்ட் ஸ்டாஃப், அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், போலீஸ் ஸ்டாஃப். ஓகே. வந்தாருன்னா சம்மனை வாங்கிக்கிட்டு சீல் போட்டு கையில அது உள்ள இருக்கிறத இவனா பிடிச்சா படிக்க சொல்ல போறாரு. கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு சார்னு சொன்னா நம்ம போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட்மேன் உங்க வீட்டுல நிக்க வச்சீங்கன்னா என்ன சார் ஆகும்? ஓ, புரியுது. கண்டிப்பா. போஸ்ட்மேன் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க வராரு. கண்டிப்பா. அவரை நீங்க 1 மணி நேரம் அப்படியே நிக்க வச்சுட்டு திருப்பி நீங்க போஸ்ட் ஆபீஸ் ரீச் ஆபீஸ்க்கு போறீங்க, ஒரு ரீஸ்போஸ் பண்ணணும்னு உங்களை அதே ஆள் அட்டன் பண்றாரு. என்ன நினைப்பாரு? எந்த காரணமும் இல்லாம என்ன எதுக்குடா நிக்க வச்ச, நீ நில்றான்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா. அததான் சார் பண்ணாரு ஜஸ்டிஸ் அவங்க. ஓ, ஓகே சார். ஓகே. இவங்க வெயிட் பண்ண வச்சதுனால ஜஸ்டிஸ் ஜி.ஆர். ஐயா வந்து அவங்க ஆபீஸ்ல போய் காத்துக்கல இல்ல, தன்னுடைய ஜுடிஷியரி ஸ்டாஃபையே கொண்டு போய் நீ நிக்க வைக்கிற, அதுவும் உன் ஸ்டாஃப் வச்சு நீ நிக்க வைக்கிற. அவங்க இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஐயா கமிஷன் ஆபீஸ் போச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்மள இன்சல்ட் பண்றாங்க ஐயா ஒரு ஜுடிஷியரி அப்படின்னு. சோ இப்ப என்ன ஆகுனா, நீ பெரியவனா நான் பெரியவனான்றது இல்ல, ஏதோ ஒரு குற்றம் அவர் செஞ்சிருக்காரு, அந்த குற்றத்துக்கு கோர்ட் தலையிடக்கூடாது, அதுக்கு காலதாமதம் படுத்தணும்ன்ற அவருடைய இன்டென்ஷனை தான் நேத்து வெளிக்காட்டணும்ன்றதுக்காக இந்த தண்டனை கொடுத்தாங்க ஐயா. ஓகே சார். சார், இப்போ அருண் அவர்கள் மேல பார்த்தோம் அப்படின்னா, ஐபிஎஸ் அருண் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. டிஎம்கே ஃபேமிலிக்குள்ள க்ளோஸா இருக்காங்க. 3 தடவை சவுக்கு சங்கர் அவங்க மேல குண்டாஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. சீமான் அவங்க கூட நேரடியா மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டைரக்டரா போட்டிருக்காங்க விஜய் அவர்கள். அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இதுல பின்னாடியில ஏதாவது விஷயம் இருக்கா சார்? கலிகாலத்துல களி முத்தி போச்சுன்னா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கும் சார். ஓகே. அதர்மவானுடைய தலைகள் அப்பப்ப தூக்கும். அது நியாயமா இருக்கிறவன், தர்மத்தை கடைபிடிக்கிறவன், சட்டத்தை கடைபிடிக்கிறவன், ஐயோ இனி எதிர்காலம் நமக்கு இல்லையோன்ற ஒரு ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கலிகாலத்துல நடக்கும். அதுக்கு ஒரு விட்னஸா நான் இந்த சம்பவத்தை பாக்குறேன். ஓகே. தர்மம் பண்றவன், சட்டத்தை கடைபிடிக்கிறவன், நியாயமா நடந்துக்கிறவன்லாம் ஐயோ இதுக்கு மேல நமக்கு வாழ்க்கையே இல்லையேன்னு இந்த கலிகாலத்துல கதிகலங்கி ஆகணும். அது விதி. அந்த விதியோட பயனை நான் இப்ப இவங்க நடவடிக்கையில பாக்குறேன். அவ்வளவுதான். ஒரு கேவலம் ஒரே ஒரு அதிகாரி மேல பர்சனல் வஞ்சன்ல ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு. அந்த துஷ்பிரயோகம் பண்ற அதிகாரி அடுத்த ஒரு ஆட்சியிலேயாவது எங்கேயாவது மறைமுகமா, அதாவது இந்த காவல்துறை பணியில இல்லாத வேற டெப்டேஷன்ல எங்கேயாவது இருப்பாருன்னு எதிர்பார்த்த மக்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஆர்டரே ஏடிஜிபி, அவருக்கு உண்டான போஸ்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து வெளியே வர்றாரு. கமிஷனர், அதுல இருந்து அப்படியே கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாத்தி வைக்கிறீங்க. ஆக மக்கள் என்னமோ நாங்க இதுதான் எங்க தலையெழுத்தா, நாங்க யாரையுமே ஆல்டர்னேட்டிவா எதிர்பார்க்கவே முடியாதா அப்படின்ற ஏக்கத்துல இந்த கலிகாலம் கொண்டு போய் விடும். ஓகே சார். கண்டிப்பா தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கிருஷ்ணாவதாரம், ஒரு கல்கி அவதாரம் நடக்கும். அதுக்கான ஒரு அழுத்தம் தான் இது. இந்த அழுத்தத்தை மக்கள் சம்பாதிச்ச பிறகு, அனுபவிச்ச பிறகுதான் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும்ன்றதுதான் விதி, வேற ஒண்ணும் இல்ல. அந்த ரிலீஃபுக்கு உண்டான காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இதை தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா இந்த கேஸ்ல எல்லாம்? இதுல தண்டனைன்றது இல்ல சார், ஈகோ தான் சார். அவர் காட்டின ஈகோ சார். அவரு நிக்க வச்ச கவலையே இல்ல சார். ஒரு கமிஷனர் மீட்டிங்ல இருப்பாரு, ஒரு கமிஷனர் வேற வேலையில இருப்பாரு, சிஎம்ஓடியோ செக்ரட்டரியோ இல்ல டிஜிபியோடையோ டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அதப்படின்னு ஒரு சாதாரண ஒரு அமீனா ஏத்துக்குவாரு. கமிஷனருக்கு கடிதம் வாங்கக்கூடிய ஒரு பியூன், பிஏ கிளர்க்கு கூட இந்த மாதிரி இவங்களை காக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாம அது நடந்திருக்காது. உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இருக்கிற பட்சத்துல நீ நீதித்துறையை களங்கப்படுத்துற. அப்ப நீதித்துறையை நீ கேவலமா நினைக்கிறதுனால நீதித்துறையோட மாண்பை காப்பாற்ற வேண்டியது இப்ப நீதி அரசரோட பொறுப்பாகி போச்சு.
சோ அந்த நீதி அரசர் இங்க பாருப்பா, இதுதான் நீதி. நீ ம். அங்க நீ செஞ்சினா முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும். நிச்சயமா, நிச்சயமா. அதத்தான் சார் இன்னைக்கு நடந்திருக்கு. மத்தபடி இதுல ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் ஐயா இந்த நிகழ்ச்சி இவர் வந்து அவர் பொறுப்புல தான் இருக்காரு. வெக்கேஷன் கோர்ட்ல தான் இருக்காரு. ரெகுலர் கோர்ட்ல ஒண்ணும் இந்த கேஸ் அவர் ஒண்ணும் விசாரிக்க போறது இல்ல. ம். ஏன்னா இந்த 2 நாள்ல கேஸ் வெக்கேஷன் கோர்ட் முடிய போகுது. ம். சோ இந்த கேஸ இதுக்கு மேல ஐயா விசாரிக்கிற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ம். அவர் செஞ்ச செயலுக்கு உண்டான சூடு, ம். ஒரு பிரதிபலன் அவர் நிச்சயமா. அடைஞ்சிருக்காரு. நிச்சயமா, நிச்சயமா சார். சார் எங்கேயோ தெய்வத்தினுடைய செயல்பாடு இருக்குன்னு ஒரு சில 1% மக்களாவது நம்புறதுக்கு ம். இது ஒரு அனுபவமும் நாங்க எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் சார். நிச்சயமா சார். சார் இப்ப இறுதியாக ஒரு கேள்வி. இப்ப தாவேகா அரசாங்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சாரத்துல, நான் லஞ்சம் வாங்குறவங்கள வந்து வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கே.இன்னர் அவர்கள் ம். மீதாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் மீதாக இருக்கட்டும், அந்த குற்றச்சாட்டுகளை ம். விசாரிச்சு விரைவா தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி ம். அவர்களை விசாரிக்க தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுப்பாங்களா? கே.இன்னர் அவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்களா? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? யார வச்சு விசாரிப்பாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு விசாரிக்கணும். ஆ. லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு? அந்த திமுக ஆட்சியில ஏகோதிபத்தியமா இருந்த அருண் ஐபிஎஸ் கமிஷனராக இருந்தவர். ம். அவருடைய விசாரணை எப்படி நியாயமா இருக்கும்? மக்களுக்கு இந்த சந்தேகம் சாதாரண மக்களுக்கு இந்த சந்தேகம் வர்றதுல என்ன தப்பு? ம். சோ அப்ப ஆட்சி மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ம். நீங்க நாடகம் ஆடி வந்திருக்கீங்க, ம். ரீல்ஸ் போட்டு வந்திருக்கீங்க. ரீலு அருந்து போகும். ம். ரீலு உடனே அருந்து போகும். அதனுடைய காலங்கள் எண்ணப்படுகிறது. அவ்வளவுதான் சார். நிச்சயமா, நிச்சயமா சார். நிச்சயமா இவங்க சொல்படியோ செயல்படுறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்த மாதிரி தெரியல. ம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை, குறிப்பிட்ட மதத்தினரை ஊக்குவிக்கக்கூடிய செயல்பாடு நடக்குதுன்னு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வருத்தப்படுறாரு. ம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை இப்ப முன்னாடி தூக்கி வைக்கிறாங்கன்னு ம். எங்களுக்கே இருக்கே சார். சினிமாவுல விஜயா இருந்தவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு 108 சீட்டு வர்றாருன்னும் போது ஜோசப் விஜய்னு வர்றாரு. ம். எங்களுக்கு நீங்க போஸ்டர்ல ஒட்டுறதுல எங்கேயாவது ஜோசப் விஜய்னு வந்திருக்கா பாருங்க பிரச்சாரத்துல. நிச்சயமா இல்ல. சோ இந்த சந்தேகம் ஐஏஎஸ் ஆபீசருக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா சார். சார் கண்டிப்பா சார். சபாநாயகர்ல இருந்து உங்க ஆட்சியில இருந்து இருக்கக்கூடிய 5 மந்திரிகளை ஒரே ஒரு சமுதாயத்துக்கு, ஒரே ஒரு மதத்துக்கு கொடுக்கற மாதிரி. ம். சோ இந்த கூட்டணி நீங்க அமைச்ச விதமாகட்டும், சனாதன தர்மத்துக்கு நீங்க எதிராக வாய் திறக்காத ஒரு சூழலா இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் சார். அதனால இந்த ரீல் ரொம்ப நாள் ஓடாதுன்னு தோணுது.